ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸல்ல இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணலாம், அதாவது சீக்வன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது நம்ம சீக்வன்ஸ் ஃபார்முலாவை நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் இந்த ஃபில் சீரீஸ்ல நான் எப்படி இந்த சீக்வன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இது எதுக்கு நான் அவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க எக்ஸல்ல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாலே இந்த சீக்வன்ஸ் இல்லாம, அதாவது நீங்க சீரியல் நம்பர் கண்டிப்பா ஏதோ ஒரு கட்டத்தில் போட வேண்டியதா இருக்கும். நீங்க நேம் அப்படின்ற ஒரு டேட்டா என்ட்ரு பண்ணும்போதா இருக்கட்டும், இல்லை ஸ்டூடெண்ட் நேம், ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி ஏதோ நீங்க டேட்டா என்ட்ரு பண்ணும்போது கண்டிப்பா இந்த சீரியல் நம்பர் மஸ்டா போடுவீங்க இல்லையா? ஸோ அப்படி போடும்போது நீங்க அதை நார்மலா மேனுவலா என்ட்ரு பண்ணும்போதா இருக்கட்டும், இல்லை நீங்க நிறைய பேர் ஆட்டோ ஃபில் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு 5 மெத்தட் பார்க்க போறோம். 5 மெத்தட்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்க போறோம். அதே மாதிரி ஒரு போனஸ் டிப் நான் கடைசியா கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியம், உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். இந்த சீரியல் நம்பர் அப்படின்றத நான் எதை மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி சீரியல் நம்பர் இந்த மாதிரி போடுறதா இருக்கட்டும், நீங்க ஏதோ ஒரு டேட்டா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஷீட்ல பாருங்க, ப்ராடக்ட் குவான்டிட்டி ப்ரைஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுல ஐடியோட நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நீங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னா, இந்த சீரியல் நம்பர் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால இதை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுல ஒரு 5 மெத்தட் இப்போ நான் நார்மலா சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, எக்ஸலே தெரியாதவங்க இப்பதான் எக்ஸல்ல வந்திருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க வந்து நார்மலா டைப் பண்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேனுவலா 1 2 3 அதே மாதிரி உங்களுக்கு 100 வரைக்கும் டேட்டா இருந்தா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேனுவலா அந்த மாதிரி 1 2 3 அப்படின்ற மாதிரி டைப் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கா அதை நம்ம கண்டிப்பா நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது எக்ஸலை நீங்க கத்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நீங்க எக்ஸல்ல ஒரு பிகினர் லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா கூட மோஸ்ட்லி இதை வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸல் இப்பதான் உள்ள வந்திருக்காங்க, கத்துக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி மேனுவலா என்டர் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ கண்டிப்பா நம்ம இது வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா யூஸ் பண்ண மாட்டோம், யூஸ் பண்ணவும் கூடாது. ஓகேவா? ஸோ எக்ஸல்ல ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு இதுக்கு பதிலா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து பிகினர் லெவல்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி 1 அப்படின்னு டைப் பண்ணிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மெத்தட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆட்டோஃபில் அப்படின்ற மாதிரி ஆட்டோஃபில் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க, அதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு இந்த இருக்கு இல்லையா ஆட்டோஃபில் ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபில் சீரிஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீரிஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபில் ஆகும். ஸோ இதுவும் ஈஸியாக தானே இருக்கு, இதுவும் ஒரு 2 செகண்ட்ல முடிஞ்சது அப்படின்னு கேட்டா, இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் நான் அப்புறமேட்டு சொல்றேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்துடலாம். ஸோ இந்த மெத்தடில் கொஞ்சம் ஒரு பிகினர் டு மாடரேட் லெவலில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 அப்புறம் 2 அப்படின்ற மாதிரி சேர்த்து டைப் பண்ணிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் டிராகிங் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு ஃபுல்லாக என்ன ஆகிரும் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டோ ஃபில் ஆயிரும். நம்ம டேரெக்டாக 1 மட்டும் கொடுத்து ட்ராக் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதாவது 1 2 அப்படின்னா எக்ஸலாவே புரிஞ்சுக்கும் ஆட்டோஃபில்ல. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 1 2 3 சீரிஸ் தான் தேவைப்படுது அப்படின்ட்டு. ஸோ இந்த 3 தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேசிக்கா நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் யூஸ் பண்ணி. இதுதான் என்ன அப்படின்னா தேர்ட் மெத்தட். ஸோ இந்த 3 மெத்தட் தான் பேசிக்கா எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் நான் சொல்றேன், ஃபில் சீரிஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தடுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹோம் டேப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹோம் டேப்ல கிளிக் பண்ணும்போது இங்க உங்களுக்கு எடிட்டிங் அப்படின்ற ஒரு குரூப்பிங்ல உங்களுக்கு ஒரு ஃபில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபில் டவுன், ஃபில் ரைட், ஃபில் அப், ஃபில் லெஃப்ட், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் சீரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சீரிஸ்ல நம்மளுக்கு ஸ்டெப் வேல்யூன்னு ஒன்று இருக்கும், ஸ்டாப் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். ஸோ ஸ்டாப் வேல்யூல உங்களுக்கு எந்த நம்பர் வரைக்கும் வேணும் அப்படின்றத கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். இப்போ வந்து ஒரு 5 டேட்டா தான் இருக்கு அப்படின்னா நீங்க ஈஸியாக ஃபில் பண்ணிடுவீங்க. ஒரு 1000 வரைக்கும் இருக்குன்னா நீங்க 1000 வரைக்கும் ட்ராக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரி 1 to 1000 கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபில் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் இப்போதைக்கு 1000 அப்படின்ற மாதிரி கொடுத்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரோ வைஸை ஃபில் பண்ண வேணாம், உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா காலம் வைஸாக தான் ஃபில் பண்ணணும். ஸோ காலம்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 1000 வரைக்கும் ஃபில் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 1000 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? ஸோ இந்த 4 மெத்தட் பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ இந்த 4 மெத்தடுமே நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஸோ இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வருது, நீங்கள் இந்த டேட்டாவை நீங்கள் வந்து எடிட் பண்ணணும், அதாவது நீங்கள் ஒரு ரோவை டெலீட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இந்த யஸ்வினி அப்படின்ற ஒரு இந்த டேட்டாவை எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெலீட் பண்ணணும். ஸோ இந்த நான் ரோவை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி நான் டெலீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா 1க்கு அப்புறம் 2 ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சேஞ்ச் ஆகணும். கரெக்டா? பட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1க்கு அப்புறம் 3 தான் என்ன இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு. அதாவது நீங்க வந்து பண்ணக்கூடிய சேஞ்சஸ், நீங்க ஒரு காலம் டெலீட் பண்ணும்போதா இருக்கட்டும், நீங்க ரோ டெலீட் பண்ணும்போதா இருக்கட்டும், எந்த சேஞ்சஸும் இந்த மெத்தட்ல எதுவுமே நடக்காது. ஸோ அதுக்கு பதிலாக தான் இந்த மெத்தட் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக சீக்வன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி பண்ணும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ நல்லா கவனிங்க.
ஸோ 5வது மெத்தட் என்ன அப்படின்னா சீக்வென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ சீக்வென்ஸ் ஃபார்முலாவை நீங்கள் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எக்கச்சக்கமான விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சீக்வென்ஸ் யூஸ் பண்ணி இப்போதைக்கு நம்ம ஃபில் சீரீஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சீக்வென்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ சீக்வென்ஸ் அப்படின்னு டைப் பண்ணதுக்கப்புறம் டேப் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நீங்கள் இந்த ஆர்குமெண்ட் எதுவுமே நீங்கள் செக் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு நீங்கள் பேசிக்காக இப்போ தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபில் சீரீஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே செக் பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எத்தனை நம்பர்ஸ் ஃபில் பண்ணணுமோ, இப்போ நான் 60 நம்பர்ஸ் ஃபில் பண்ணணும், இல்லை 1000 நம்பர் ஃபில் பண்ணணும் அப்படின்னா 1000 அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா எனக்கு 1000 வரைக்கும் ஃபில் ஆயிருக்கும். தெரியுதா? ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா 1000 வரைக்கும் ஃபில் ஆகும். வித்தின் செகண்ட் நீங்கள் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதோட அட்வான்டேஜஸ் நான் என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னக்கூட்டி நம்ம இன்னொரு மெத்தட் பார்த்துடலாம். ஸோ இதுவும் அவ்வளோ பெரிய மேட்ரு இல்லையே, ஒரு ஏதோ ஒன்று ஒரு டைம் சேவ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா அதுதான் இல்லை. இந்த சீக்வென்ஸ் ஃபார்முலாவை இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேலை யூஸ் பண்ணலாம். எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணிடலாம்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே சீக்வென்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ சீக்வென்ஸ் டைப் பண்ணி ப்ரீவியஸ் டைமில் என்ன கொடுத்தோம், 60 இல்லை 1000 அந்த மாதிரி உங்களுக்கு ஹோலாக நம்பர் கொடுப்பீங்க. அது வரைக்கும் கரெக்டாக ஃபில் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். கரெக்டாக? ஆனால் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சரில் உங்களுக்கு 1000 வரைக்கும் கொடுத்துருக்கீங்க, எக்ஸ்ட்ரா நீங்கள் 1001, அதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு நிறைய டேட்டா ஆட் பண்ணும்போதா இருக்கட்டும், மறுபடியும் சீக்வென்ஸ் ஃபார்முலாவை போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு 1001 வேணும், 1010 வேணும், இப்படிலாம் கொடுக்கணும் அவசியமே இல்லை. நீங்கள் எப்போலாம் டேட்டா என்ட்ரு பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு நம்பர் ஃபில் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, உங்களுக்கு புரியும். ஸோ சீக்வென்ஸ் அப்படின்னு ஃபார்முலா டைப் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக 1000 அப்படின்ற மாதிரி கொடுக்காம அதுக்கு பதிலாக இங்கே கவுண்ட் ஏ அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை உள்ளக்க இன்க்ளூட் பண்ணணும். ஸோ கவுண்ட்ஸ் த நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் அ ரேஞ்ச் தட் ஆர் நாட் எம்டி. அதாவது இந்த கவுண்ட் ஏ அப்படின்றது நம்பர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கவுண்ட் பண்ணிக்கும், எம்டியை தவிர. ஸோ அதனால தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், கவுண்ட் ஏ, கவுண்ட் பிளாங்க் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஐகார்டில் மேலே லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அதில் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறது இல்லை. ஸோ கவுண்ட் ஏ அப்படின்றது உங்களுக்கு நம்பர்ஸும் டெக்ஸ்ட் அந்த மாதிரி இருந்தால் கவுண்ட் பண்ணும், பிளாங்காக மட்டும்தான் கவுண்ட் பண்ணாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எதை கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த நேம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த காலமை தான் கவுண்ட் பண்ணணும். ஸோ அதை நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். டேரெக்டாக நீங்கள் வந்து இப்படி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணாமல் உங்களுக்கு அந்த காலமில் உங்களுக்கு எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு டேட்டா என்ட்ரு பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு சீக்வென்ஸ் ஃபார்முலா கவுண்ட் பண்ணி கொடுக்கும். எம்டிஆர் இருந்ததுன்னா கவுண்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ அதனால் அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கவுண்ட் ஏ ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் சீக்வென்ஸ் ஃபார்முலா ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுவும் 2 க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்கும்பொழுது உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னா ஃபில் ஆகிருக்கும். இப்போ இதோட மேஜிக் என்ன அப்படின்னா இப்போ நான் ஏதாவது ஒரு இதை டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகுது, இப்போலாம் நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்பர் வந்து இந்த காலமில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஈஸியான ஒரு மெத்தடா. ஸோ இன்னொரு அட்வான்டேஜஸ் இது என்ன அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நான் எவ்வளோ டேட்டா அந்த காலமில் ஃபில் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சீரியல் நம்பர் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை பொறுத்தளவுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இப்போ நான் இந்த இருக்கு இல்லையா தேர்டு, ஸோ இந்த இருக்கு இல்லையா இதில் ஒரு ரோவை நான் டெலீட் பண்ணுறேன் இப்போ. ஸோ எனக்கு டெலீட் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா 1க்கு அப்புறம் 2 அப்படின்னு அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சீக்வென்ஸ் ஃபார்முலாவை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஆட்டோஃபில் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்க இல்லை அதெல்லாம் நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாமே தவிர மித்தபடி நீங்கள் ஆக்சுவலாக ஒரு டேட்டாவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா மெத்தட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சீக்வென்ஸ் ஃபார்முலாவில் கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் இன்க்ளூட் பண்ணுற மெத்தட் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு லெவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைமும் அவ்வளோவா கன்சியூம் பண்ணாது, ரொம்ப ஈஸியாக வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் ரோபோ டெலீட் பண்ணதாக இருக்கட்டும், காலமை டெலீட் பண்ண வேண்டியதாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆக போகுது. ஸோ ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். I'll go and check it and I'll come back with that particular video. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பார்க்கலாம். Until then, bye bye, take care.